கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர். அந்த தேர்ட் செமஸ்டர்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை ரெக்கார்ட் நோட்ஸ் எழுதணும், ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்ஸுக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள், அதே மாதிரி நம்ம எழுதுற ரெக்கார்ட் நோட்ஸ்ல எந்த ரெக்கார்ட் நோட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இப்போ இந்த தேர்ட் செமஸ்டர்ல நீங்க ரெக்கார்ட் ஒர்க் எழுதும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மாடல் நோட்டு கிடைச்சிட்டா அதை அப்படியே காப்பி பண்ணாதீங்க. இந்த ரெக்கார்ட் நோட்ஸ் வந்து நம்ம எதுக்காக எழுதுறோம், இதை ஏன் நமக்கு ஸ்கூல் ட்ரைனிங் போகும்போது இந்த ரெக்கார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ரெக்கார்ட் நோட்ஸ்ல இருந்து என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெக்கார்ட் நோட்ஸ் எழுதுங்க. அப்படி நீங்க புரிஞ்சு இந்த ரெக்கார்ட் நோட்ஸ் எதுக்காக எழுதுறோம் அப்படி தெரிஞ்சு நீங்க எழுதும்போது தான் தேர்ட் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். நீங்க புரியாம அப்படியே காப்பி பண்ணீங்கன்னா எதுக்காக எழுதுறோம், இது ஒவ்வொன்றும் எதுக்காக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்காம அப்படியே காப்பி பண்ணீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல அவங்க கொஸ்டின் கேட்கும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்ஸும் எதுக்காக எழுதுறோம் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க எழுதுங்க. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரெக்கார்ட் நோட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்ஸ்க்கும் எவ்வளவு மதிப்பெண்கள், எந்த ரெக்கார்ட் நோட்ஸ்க்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை மட்டும் இன்னைக்கு நான் சொல்றேன். அடுத்து வர்ற ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்ஸும் எதுக்காக எழுதுறோம், அதுல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படி நான் ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்ஸை பத்தியும் அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் சொல்லிடுறேன். எல்லாரும் இதை ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்ஸை பத்தியும் நான் கிளாஸ் எடுக்கும்போது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன ரெக்கார்ட் நோட்ஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் அதை சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு இதுல நான் சொல்ற அந்த ரெக்கார்ட் நோட்ஸ்ல எது முக்கியமானது அதை நான் சொல்றேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் நோட் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் ரெக்கார்ட் நோட். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 ரெண்டு ரெக்கார்ட் நோட்ஸ் எழுதணும். லெவல் 1க்கு எந்த ஸ்டாண்டர்ட் எழுதணும், லெவல் 2க்கு எந்த ஸ்டாண்டர்ட் எழுதணும், இதெல்லாம் நான் அடுத்த கிளாஸா சொல்றேன். செகண்ட் ரெக்கார்ட் நோட் பாருங்க, மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட் லெவல் 1 லெவல் 2 இதுலயும் ரெண்டு ரெக்கார்ட் நோட்ஸ் எழுதணும். தேர்ட் ரெக்கார்ட் நோட்ஸ் பாருங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் இதுலயும் லெவல் 1 லெவல் 2 இதுல இந்த லெவல் 1க்கு எந்த ஸ்டாண்டர்ட் எழுதணும், லெவல் 2க்கு எந்த ஸ்டாண்டர்ட் எழுதணும்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதையெல்லாம் நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன். இன்னைக்கு என்னென்ன ரெக்கார்ட் நோட்ஸ் மட்டும் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஃபோர்த் ரெக்கார்ட் பாருங்க, லெசன் பிளான் ரெக்கார்ட். இது பாத்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 ரெண்டு ரெக்கார்ட் நோட்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா அந்த அப்சர்வேஷன் ரெக்கார்ட் லெவல் 1 லெவல் 2 இதுக்கு வந்து 20 மதிப்பெண்கள். அதாவது லெவல் 1க்கு லெவல் 1 ரெக்கார்ட்ஸ்க்கு 10 மார்க், லெவல் 2 ரெக்கார்ட்ஸ்க்கு 10 மார்க். ஸோ மொத்தம் 20 மதிப்பெண்கள். அடுத்து இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட் லெவல் 1 லெவல் 2 அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 மதிப்பெண்கள். அடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் லெவல் 1 லெவல் 2 அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 மதிப்பெண்கள். அடுத்து லெசன் பிளான் ரெக்கார்ட் லெவல் 1 லெவல் 2 இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 மதிப்பெண்கள். அடுத்து ஃபிஃப்த் ரெக்கார்ட் பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட் இது லெவல் 1 லெவல் 2 இதுக்கும் 20 மதிப்பெண்கள். அடுத்து சிக்ஸ்த் ரெக்கார்ட் பாருங்க, டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட் இது லெவல் 1 லெவல் 2 இதுக்கும் 20 மதிப்பெண்கள். அடுத்து செவன்த் ரெக்கார்ட் பாருங்க, கேஸ் ஸ்டடி ரெக்கார்ட் இதுக்கும் 20 மதிப்பெண்கள். அடுத்து எய்த் ரெக்கார்ட் பாருங்க, சைக்காலஜி பிராக்டிக்கல் ரெக்கார்ட் இதுக்கு வந்து 40 மதிப்பெண்கள். அடுத்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்ட் இதுக்கு 20 மதிப்பெண்கள். அடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ இதுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 20 மதிப்பெண்கள். அடுத்து கடைசி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டீச்சிங் கம்பிட்டன்சி இது வந்து ரெக்கார்ட் நோட் கிடையாது. நீங்க அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போ கிளாஸ் இருக்கணும், அந்த கிளாஸை வச்சு மதிப்பெண் கொடுப்பாங்க. 120 மதிப்பெண்கள். லெவல் 1க்கு ஒரு கிளாஸ் இருக்கணும், லெவல் 2க்கு ஒரு கிளாஸ் இருக்கணும். ஒவ்வொரு லெவலுக்கும் 60 மார்க், ரெண்டு லெவலுக்கு 120 மார்க். இது ரெக்கார்ட் நோட் கிடையாது. நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டயத்துல கிளாஸ் எடுக்க போகும்போது எழுதுறது. சரிங்களா? ஸோ இப்போ 11 ரெக்கார்ட்ஸ் சொல் பண்றீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இபிசி ரெக்கார்ட்ஸ் சொல்லி ஒரு 4 ரெக்கார்ட் நோட்ஸ் இருக்கு. இது எல்லா மேட்சும் காமன் தான். ஒன்னு ரீடிங் அண்ட் ரெஃப்ளெக்டிங் ஆன் டெக்ஸ்ட் இது 20 மதிப்பெண்கள். அடுத்து இந்த ஆர்ட் அண்ட் ட்ராமா எஜுகேஷன் இதுக்கும் 20 மதிப்பெண்கள். அடுத்து கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐசிடி இதுக்கும் 20 மதிப்பெண்கள். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 20 மதிப்பெண்கள். இப்போ ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸும் அதுக்கான மதிப்பெண்கள் சொல்லிட்டேன். இப்போ நம்ம எழுதுறதுல எந்த ரெக்கார்ட்ஸும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க லெசன் பிளான் ரெக்கார்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெக்கார்ட். நம்ம ஸ்கூல் ட்ரைனிங் போகும்போது அங்க கிளாஸ் எடுப்போம். அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம கிளாஸ் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் நோட் எழுதணும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த லெசன் பிளான் ரெக்கார்ட் லெவல் 1 லெவல் 2 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெக்கார்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அப்சர்வேஷன் ரெக்கார்ட் இது லெவல் 1 லெவல் 2 ரெண்டு எழுதணும். இது வந்து பாத்தீங்கன்னா முத நம்ம ஸ்கூல் ட்ரைனிங் போகும்போது நமக்கு ஒரு கைட் டீச்சர் கொடுப்பாங்க. அந்த கைட் டீச்சர் வந்து நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க.
அதை அப்சர்வ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் நோட் எழுதுறோம். அதுதான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வேஷன் ரெக்கார்ட் லெவல் 1 லெவல் 2. அடுத்த தேர்ட் பாருங்க மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட். இது நம்ம கிளாஸ் எடுக்கும் போது நீங்க மைக்ரோ டீச்சிங் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மேஜர் சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க. நம்ம போர்டை எப்படி பயன்படுத்துறோம், எப்படி பாடத்தை தொடங்கணும், எப்படி பாடத்தை முடிக்கணும்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் எழுதிருப்போம் பார்த்தீங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட்டு. இந்த நோட்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கம்பல்சரி கொஸ்டின் வரும். இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட் வந்து கொஸ்டின் கேட்காம எந்த ஸ்டூடெண்ட்ஸ் விட மாட்டாங்க. கண்டிப்பா இந்த ரெக்கார்ட் நோட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. அடுத்த நாள் பாருங்க டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட். சரிங்களா. இந்த ரெக்கார்டு கடினமா இருக்கும், ஆனா ரொம்ப முக்கியமானது. அந்த ட்ரைனிங் முடிக்கும் போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த பாடத்திலிருந்து மாணவர்களுக்கு தேர்வு வைப்போம். தேர்வு வச்சு அந்த கால்குலேஷன் போடுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட் லெவல் 1 லெவல் 2. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட். சைக்காலஜி ரெக்கார்டு ஒன்று எழுதுவோம், அதுல இருந்து கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த 5 ரெக்கார்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெக்கார்ட்ஸ். சரிங்களா. அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம ஸ்கூல் ட்ரைனிங் எவ்வளோ நாள் போகணும், அந்த ஸ்கூல் ட்ரைனிங் பற்றியும் அடுத்து ஃபர்ஸ்ட் முக்கியமான ரெக்கார்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு பண்ணுறேன். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.